நண்பர்களே, IPL 2025 மற்றுமொரு பரபரப்பான போட்டி CSK மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் யுஸ்வேந்திர சஹாலின் அசத்தலான ஹாட்ரிக் காணப்பட்டது. பிறகு பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்கள் அதிரடியான முறையில் பேட்டிங் செய்து CSK பவுலர்களை அடித்து நொறுக்கினர். ஆனால் கடைசியில் CSK அணி போட்டியை பரபரப்பாக்கிவிட்டது. எனவே இன்று இந்த வீடியோவில் இந்த பரபரப்பான போட்டியின் முழு ஹைலைட்களை பற்றி பார்ப்போம். எனவே நீங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்த போட்டி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். இந்த வீடியோவின் லைக் இலக்கு 1000 லைக்குகள் ஆகும். போட்டி ஆரம்பம். CSK பேட்டிங். சென்னை சேப்பாக்கம் MEA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் IPL 2025 49வது போட்டியில் பரபரப்பு உச்சத்தில் இருந்தது. இரண்டு வலுவான அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் நேருக்கு நேர் மோதின. டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் முதலில் பந்துவீச முடிவு செய்தது. இதுவே போட்டியின் ஆரம்ப திசையை நிர்ணயிப்பதாக அமைந்தது. சென்னை அணி சார்பில் இன்னிங்ஸை தொடங்க களமிறங்கிய இளம் வீரர்கள் ஆயுஷ் மஹாத்ரே மற்றும் ஷேக் ரஷீத். ஸ்டேடியத்தில் இருந்த ரசிகர்கள் இவர்களிடம் அதிக எதிர்பார்ப்புடன் இருந்தனர். ஆனால் பஞ்சாப் பவுலர்கள் இந்த எதிர்பார்ப்பில் தண்ணீர் ஊற்ற நேரம் எடுக்கவில்லை. முதல் ஓவரில் அர்ஷ்தீப் சிங் நிதானமாக பந்து வீசி வெறும் 3 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். மறுமுனையில் வந்த மார்கோ யான்சன் சிறப்பான லைன் மற்றும் லென்த்தில் பந்து வீசி வெறும் 5 ரன்கள் மட்டுமே செலவழித்தார். ஆரம்ப 2 ஓவர்களில் சென்னை பேட்ஸ்மேன்களுக்கு குல்கர் விளையாட வாய்ப்பே கிடைக்கவில்லை. 3வது ஓவரில் கொஞ்சம் பரபரப்பு காணப்பட்டது. அதை மீண்டும் அர்ஷ்தீப் வீசினார். இந்த ஓவரின் 2வது பந்தில் ஷேக் ரஷீத் ஸ்கோர் போர்டுக்கு வேகத்தை கொடுத்தார். அவர் சிறப்பான டைமிங்கில் ஸ்லோவர் பந்தை பவுண்டரிக்கு அனுப்பினார். இதற்கு பிறகு 4வது பந்தில் ரஷீத் ஃபுல் ஷாட் அடித்து ரசிகர்களை கொண்டாட வைத்தார். பந்து நேராக எல்லை கோட்டுக்கு வெளியே விழுந்தது. ஒரு 6. ஆனால் அர்ஷ்தீப் உடனே திரும்பி வந்து அடுத்த பந்திலேயே ஷேக் ரஷீத்தை குட்லெண்ட் பந்தில் சிக்க வைத்து விக்கெட்டை வீழ்த்தினார். ரஷீத் 12 பந்துகளில் 11 ரன்கள் எடுத்தார். சென்னைக்கு முதல் அடி 21 ரன்களுக்கு கிடைத்தது. 4வது ஓவரில் சென்னைக்கு மற்றுமொரு அடி கிடைத்தது. மார்கோ யான்சன் முதல் பந்திலேயே ஆயுஷ் மஹாத்ரேயை மிட் ஆஃபில் கேட்ச் பிடிக்க வைத்தார். ஸ்ரேயஸ் ஐயர் சிறப்பான ஃபீல்டிங் செய்து கேட்சை பிடித்தார். மஹாத்ரே 6 பந்துகளில் 7 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. சென்னை அணி இப்போது 22 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இதற்கு பிறகு களத்தில் சாம் கரன் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய 2 புதிய பேட்ஸ்மேன்கள் இருந்தனர். இருவரும் அணியின் மூழ்கும் கப்பலை காப்பாற்ற முயற்சித்தனர். அவர்கள் சுழற்சி முறையில் சிங்கிள், டபுள் எடுத்து ஸ்கோரை உயர்த்தினர் மற்றும் மோசமான பந்துகளை நன்றாக பயன்படுத்தினர். இன்னிங்ஸை மீண்டும் பாதையில் கொண்டுவர முயற்சிக்கும் போது 2 வீரர்களும் பொறுமையையும் ஆக்ரோஷத்தையும் சரியாக கையாண்டனர். 6வது ஓவரில் பந்து சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பிரீத் பிராரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜடேஜா இந்த ஓவரில் ஆக்ரோஷமான அணுகுமுறையை கையாண்டார். முதல் 4 பந்துகளில் 3 பவுண்டரிகள் அடித்தார். இப்போது சென்னை இன்னிங்ஸ் வேகம் எடுக்கிறது என்று தோன்றியது. ஆனால் பிரார் அடுத்த பந்திலேயே திரும்பி வந்து ஜடேஜாவை விக்கெட் கீப்பர் ஜோஷ் இங்கிலீஷிடம் கேட்ச் அவுட் ஆக்கினார். ஜடேஜா 12 பந்துகளில் 17 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். சென்னை அணிக்கு 48 ரன்களுக்கு 3வது பெரிய அடி கிடைத்தது. ஜடேஜா அவுட்டான பிறகு இளம் தென் ஆப்பிரிக்க பேட்ஸ்மேன் டிவால்ட் பிரெவிஸ் களத்திற்கு வந்தார். பவர் பிளே வரை சென்னை அணி 48 ரன்கள் எடுத்திருந்தது. ஆனால் 3 முக்கியமான விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இந்த ஸ்கோர் மற்றும் சூழ்நிலையை பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த நேரத்தில் வலுவாக தெரிந்தது. போட்டி இப்போது மிகவும் சுவாரஸ்யமான கட்டத்தை அடைந்தது. CSK பார்ட்னர்ஷிப். ஆரம்ப விக்கெட்டுகளை இழந்த பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறும் 48 ரன்களுக்கு 3 முக்கியமான விக்கெட்டுகளை இழந்தபோது அணி சிதறிவிடும் என்று தோன்றியது. ஆனால் களத்தில் சாம் கரன் மற்றும் டிவால்ட் பிரெவிஸ் ஜோடி நிலைத்து நின்று ஆடினர். 7வது ஓவரை யுஸ்வேந்திர சஹால் வீசினார். அவரை எதிரணியினர் எப்போதும் அச்சுறுத்தலாக கருதுவார்கள். ஆனால் இந்த முறை கரன் மற்றும் பிரெவிஸ் புத்திசாலித்தனமான பேட்டிங் செய்து சிங்கிள், டபுள் எடுத்து அணியை 50 ரன்களை தாண்ட வைத்தனர். இதற்கு பிறகு 8வது ஓவர் ஹர்பிரீத் பிராரால் வீசப்பட்டது. இந்த ஓவரில் போட்டியின் முதல் பெரிய 6 காணப்பட்டது. மெதுவாக தங்கள் லைக்கு வந்து கொண்டிருந்த சாம் கரன் அவுட் சைட் ஆஃப் வந்த ஒரு பந்தை அருமையான டைமிங்குடன் நேராக மிட் விக்கெட் பவுண்டரிக்கு வெளியே அனுப்பினார்.
இந்த அருமையான 6 ஸ்கோர் போர்டுக்கு வேகம் கொடுப்பது மட்டுமல்லாமல் டக் அவுட்டில் இருந்தவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வெளிச்சமாகவும் மாறியது. பிறகு 9வது ஓவர் வந்தது. மீண்டும் பந்து வீச யுஸ்வேந்திர சஹால் வந்தார். ஆனால் இந்த முறை கரன் மற்றும் பிரேவிஸ் வேறு எதையோ முடிவு செய்திருந்தனர். ஓவரின் தொடக்கத்திலேயே சாம் கரன் தொடர்ந்து 2 பந்துகளில் 2 பவுண்டரிகள் அடித்தார். அவரது நம்பிக்கை இப்போது உச்சத்தில் இருந்தது. பிறகு ஓவரின் 5வது பந்தில் பிரேவிஸும் தனது பேட்டிங் திறமையை காட்டினார். ஒரு வலுவான ஷார்ட் மிட் விக்கெட் திசையில் 99 மீட்டர் தூரம் பறந்தது. இந்த ஓவரில் மொத்தம் 16 ரன்கள் குவிக்கப்பட்டன. 2 பேட்ஸ்மேன்களும் சென்னை அணியின் ரன் வேகத்திற்கு புதிய திசையை கொடுத்தனர். இப்போது 10வது ஓவரின் முறை. பந்து வீசிக் கொண்டிருந்தவர் உமர்காய். அவர் ஆரம்பத்தில் நிதானமாக பந்து வீசினார். ஆனால் பிரேவிஸ் அவரையும் விடவில்லை. ஒரு அழகான ஸ்ட்ரெயிட் டிரைவ் மூலம் பவுண்டரி அடித்தார். ஓவரில் ஒட்டுமொத்தமாக டீசெண்டான ரன்கள் வந்தன. இருப்பினும் உமர்காய் மற்ற பந்துகளை மிகவும் கட்டுக்கோப்பாக வீசினார். இதனால் சென்னை அதிக ரன்கள் எடுக்க முடியவில்லை. ஆனால் அதுவரை ஸ்கோர் போர்டில் 10 ஓவர்களில் 79 ரன்கள் பதிவாகியிருந்தன. ஆரம்ப விக்கெட்டுகளை இழந்த பிறகு கரன் மற்றும் பிரேவிஸ் இன்னிங்ஸை கையாண்ட விதம் அணியை சிரமத்தில் இருந்து காப்பாற்றியது மட்டுமல்லாமல் போட்டியின் பரபரப்பையும் மீண்டும் கொண்டு வந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸின் இந்த கூட்டணி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரில்லருக்கு குறைவில்லை. பவுலர்கள் மீது அழுத்தம் உருவாகியிருந்தது. இப்போது போட்டி முழுவதுமாக சமநிலையில் வந்திருந்தது. இது போன்ற தருணங்களில்தான் உண்மையான கிரிக்கெட் சுவை இருக்கிறது. வீரர்கள் சூழ்நிலைக்கு எதிராக சென்று அணிக்கு புதிய பாதையை காட்டுகிறார்கள். வேகம் மற்றும் விக்கெட் வீழ்ச்சி. போட்டி முன்னேற ரசிகர்களின் உற்சாகமும் உச்சத்தை அடைந்தது. குறிப்பாக 11வது ஓவரில் இளம் பவுலர் சுயாங்ஷ் ஷெக்டே மிகவும் கட்டுக்கோப்பாக பந்து வீசி வெறும் 5 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். அவர் பேட்ஸ்மேன்களை குல்கர் விளையாட வாய்ப்பு கொடுக்கவில்லை. தனது லைன் மற்றும் லேந்தால் அனைவரையும் கவர்ந்தார். ஆனால் அதற்கு அடுத்த ஓவரில் ஆட்டம் மாறியது. 12வது ஓவரில் சென்னை பேட்டிங்கில் புதிய வேகம் காணப்பட்டது. இந்த ஓவரில் மொத்தம் 14 ரன்கள் வந்தன. சாம் கரன் தனது திறமையின் அற்புதமான உதாரணத்தை காட்டினார். அவர் 2 சிறந்த பவுண்டரிகள் அடித்தார். அவற்றின் டைமிங் அவ்வளவு வலுவாக இருந்தது. பந்து நேராக எல்லை கோட்டில் போய் மோதியது. அவரது பேட்டிங்கில் பெரிய வீரர்களுக்குரிய நம்பிக்கை மற்றும் ஆக்ரோஷம் தெரிந்தது. இந்த ஓவருடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் 100 ரன்களை கடந்தது. மைதானத்தில் இருந்த ரசிகர்களின் கைத்தட்டல்கள் சூழலை மேலும் உற்சாகப்படுத்தின. சாம் கரன் மற்றும் டிவால்ட் பிரேவிஸ் இணைந்து இன்னிங்ஸை பலப்படுத்தினர். அற்புதமான அரைசத பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். 2 பேட்ஸ்மேன்களும் புத்திசாலித்தனமாக ஆடி சிங்கிள் மற்றும் டபுள்ஸ் மூலம் ரன்கள் சேர்த்தனர். ஆனால் ஒவ்வொரு ஓவரிலும் ஒரு பவுண்டரி அடித்து ரன் ரேட்டையும் மெயின்டைன் செய்தனர். இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்கோர் போர்டுக்கு வேகம் கொடுப்பது மட்டுமல்லாமல் எதிரணி பவுலர்கள் மீது அழுத்தத்தையும் உருவாக்கியது. ஆனால் ஆட்டத்தில் திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடக்கும்போதுதான் பரபரப்பு வரும். அப்படித்தான் 15வது ஓவரில் நடந்தது. ஆப்கானிஸ்தான் பவுலர் அஜ்மதுல்லா உமர்காய் சென்னைக்கு கடுமையான அடி கொடுத்தார். அவர் ஓவரின் முதல் பந்தையே குட் லெந்தில் வீசினார். பிரேவிஸால் பந்தை சரியாக கணிக்க முடியவில்லை. பந்து நேராக ஆஃப் ஸ்டம்பில் மோதியது. பிரேவிஸ் கிளீன் போல்ட் ஆனார். அவர் 26 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்த முக்கியமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சென்னைக்கு 4வது அடை. இதற்கு பிறகு அதிரடி பேட்ஸ்மேன் சிவம் துபே களமிறங்கினார். அதே நேரத்தில் சாம் கரன் இந்த ஓவரின் 3வது பந்தில் தனது அரை சதத்தை நிறைவு செய்தார். அவர் 30 பந்துகளில் இந்த அற்புதமான ஸ்கோரை எட்டினார். அதற்கு பிறகு அவரது கொண்டாட்டம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. அவர் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் தனது செலிப்ரேஷனை வெளிப்படுத்தினார். இது ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தியது. 15 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 134 ரன்கள் எடுத்திருந்தது. அணி ஒரு வலுவான நிலையில் தெரிந்தது. இன்னிங்ஸின் வேகம், பார்ட்னர்ஷிப்பின் புரிதல் மற்றும் சாம் கரனின் ஆக்ரோஷமான அணுகுமுறை அனைத்தும் இந்த போட்டியை ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிக் கொண்டிருந்தன. கடைசி ஓவர்கள் விக்கெட் வீழ்ச்சியும் ஹாட்ரிக்கும். இதற்கு பிறகு போட்டியின் 16வது ஓவர் சிறப்பாக அமைந்தது. அதை பஞ்சாப் அணி சார்பில் சுயாங்ஷ் ஷெக்டே வீசினார். இந்த ஓவரின் தொடக்கத்திலேயே சாம் கரன் அதிரடியாக தொடங்கினார். முதல் 2 பந்துகளில் கரன் 2 அற்புதமான சிக்சர்கள் அடித்தார். முதல் 6 லாங் ஆஃப்க்கு மேலேயும் 2வது டீப் ஸ்கொயர் லெக் திசையிலும் சென்றது. ஆனால் அவரது புயல் இத்துடன் நிற்கவில்லை. 4வது மற்றும் 5வது பந்துகளில் கரன் தொடர்ந்து 2 பவுண்டரிகளும் அடித்தார். ஒன்று எக்ஸ்ட்ரா கவர் மீது, மற்றொன்று மீண்டும் டீப் ஸ்கொயர் லெக் திசையில்.
மொத்தம் இந்த ஓவரில் 26 ரன்கள் வந்தன. இந்த ஓவர் சிஎஸ்கேக்கு ஒரு நிம்மதியான மூச்சு போல் இருந்தது. அணியின் ஸ்கோர் வேகமாக 150ஐ தாண்டியது. இன்னிங்ஸ்க்கு புதிய வேகம் கிடைத்தது. ஆனால் 17வது ஓவர் பஞ்சாப் திரும்பி வருவதற்கான சங்கேதமாக வந்தது. ஆர்ஷ்தீப் சிங் இந்த ஓவரில் மிகவும் கட்டுக்கோப்பாக பந்து வீசினார். அவர் வைடு லைனில் பந்துகளை வீசினார். இதனால் பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய ஷாட்கள் அடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த ஓவரில் இருந்து வெறும் 4 ரன்கள் மட்டுமே வந்தன. இது பஞ்சாபிற்கு ஒரு நிம்மதியான ஓவராக இருந்தது. இதற்கு பிறகு 18வது ஓவர் வந்தது. அதை மார்கோ யான்சன் வீசினார். இந்த ஓவரில் மீண்டும் போட்டியின் போக்கை மாற்றுவது போல் தெரிந்தது. ஓவரின் 2வது பந்தில் ஷாம் கரன் டீப் மிட் விக்கெட் திசையில் ஒரு அற்புதமான 6 அடித்தார். கரன் சதம் அடிப்பார் போல் தோன்றியது. ஆனால் யான்சன் அற்புதமான கம்பேக் கொடுத்து 4வது பந்தில் ஷாம் கரனை விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் ஆகும்படி செய்தார். இந்த விக்கெட்டுடன் சிஎஸ்கேக்கு 5வது அடி கிடைத்தது. ஸ்கோர் 172 ரன்களை எட்டியது. கரன் 47 பந்துகளில் 88 ரன்கள் எடுத்த அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதில் 9 பவுண்டரிகள் மற்றும் 4 வானளாவிய சிக்சர்கள் அடங்கும். அவரது இந்த ஆட்டம் சிஎஸ்கே இன்னிங்ஸ்க்கு வலு கொடுத்தது. ரசிகர்களுக்கு நிறைய விறுவிறுப்பு கிடைத்தது. இதற்கு பிறகு கேப்டன் எம்.எஸ். தோனி களமிறங்கினார். வந்தவுடனேயே தனது திறமையை காட்டினார். முதல் பந்திலேயே அவர் ஒரு அற்புதமான பவுண்டரிக்கு அனுப்பினார். இதனால் ஸ்டேடியத்தில் இருந்த ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். ஆனால் 19வது ஓவர் முழுவதுமாக யூஸ்வேந்திர சஹாலுக்கு சொந்தமானது. ஓவரின் முதல் பந்தில் தோனி ஒரு வானளாவிய 6 அடித்தார். ஆனால் அடுத்த பந்திலேயே சஹால் அவரை நிஹால் வடேரா கைகளில் கேட்ச் பிடிக்க வைத்தார். தோனி வெறும் 4 பந்துகளில் 11 ரன்கள் எடுத்தார். இதற்கு பிறகு சஹால் 4வது பந்தில் தீபக் ஹூடாவை 2 ரன்களில் அவுட் செய்தார். 5வது பந்தில் அன்ஷுல் காம்போஜை கிளீன் போல்ட் செய்தார். கடைசி பந்தில் சஹால் ஹாட்ரிக்கில் இருந்தார். அவர் அந்த சாதனையை செய்து காட்டினார். நூர் அகமது சஹாலுக்கு எதிராக பெரிய ஷாட் அடிக்க முயற்சித்தார். ஆனால் பந்து பேட்டில் சரியாக படவில்லை. மார்கோ யான்சன் கேட்ச் பிடித்தார். சஹால் ஹாட்ரிக்கை நிறைவு செய்தார். மைதானம் முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. கடைசி ஓவரின் 2வது பந்தில் ஹர்ஷ்தீப் சிங்கும் அசத்தினார். அவர் ஆபத்தான சிவம் துபேவை வெறும் 6 ரன்களில் பெவிலியனுக்கு அனுப்பினார். இவ்வாறு முழு சென்னை அணியும் 190 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. ஒரு கட்டத்தில் அணி 200 ரன்களை தாண்டும் என்று தோன்றியது. அவர்கள் முழு 20 ஓவர்களையும் கூட ஆடவில்லை. பஞ்சாப் சார்பில் சஹால் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் மார்கோ யான்சன் தலா 2 விக்கெட்டுகளை பெற்றனர். சிஎஸ்கே பஞ்சாபிற்கு வெற்றிக்கு 191 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங். பஞ்சாப் அணி இலக்கை துரத்த களமிறங்கியது. ஓபனிங் பொறுப்பை இரு இளம் மற்றும் ஆக்ரோஷமான பேட்ஸ்மேன்களான பிரப்சிம்ரன் சிங் மற்றும் பிரியான்ஷ் ஆர்யாவுக்கு வழங்கப்பட்டது. முன்னால் இருந்தவர் சிஎஸ்கேவின் வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது. அவர் புதிய பந்தில் தாக்குதலை தொடங்கினார். ஆனால் பஞ்சாப் பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்திலிருந்தே தங்கள் நோக்கத்தை தெளிவாக காட்டினர். அவர்கள் நின்று நிதானமாக ஆட வரவில்லை. அவர்களின் நோக்கம் ஆக்ரோஷமான முறையில் இலக்கை துரத்துவதுதான். முதல் ஓவரிலேயே பிரியான்ஷ் ஆர்யா கலீல் அகமதுவின் பந்துகளில் அருமையான டைமிங் காட்டி 2 பவுண்டரிகள் அடித்தார். ஓவரில் இருந்து மொத்தம் 8 ரன்கள் வந்தன. பஞ்சாப் பவர் பிளேவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதை காட்டியது. 2வது ஓவரில் பந்தை அன்ஷுல் காம்போஜ் எடுத்தார். ஆனால் பிரியான்ஷின் வேகம் குறையவில்லை. அவர் ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு அழகான பவுண்டரி அடித்து ரசிகர்களை கொண்டாட வைத்தார். இந்த ஆரம்பம் பஞ்சாபிற்கு உற்சாகத்தை அளித்தது. அவர்களின் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் மீதான நம்பிக்கையை அதிகரித்தது. 3வது ஓவரில் பிரப்சிம்ரன் சிங்கும் தனது திறமையை காட்டத் தொடங்கினார். அவர் ஒரு பவுண்டரி அடித்து தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார். இருப்பினும் கலீல் இந்த ஓவரில் வெறும் 7 ரன்கள் மட்டுமே கொடுத்து கட்டுப்பாட்டை வைத்திருந்தார். ஆனால் அடுத்த ஓவர், அதாவது போட்டியின் 4வது ஓவர் பஞ்சாபிற்கு சிறப்பாக அமைந்தது. அன்ஷுல் காம்போஜ் மீண்டும் பந்து வீச வந்தார். இந்த முறை பிரப்சிம்ரன் முழுமையாக ஃபார்மில் இருந்தார். அவர் ஓவரின் 2வது பந்தில் லாங் ஆன் மீது ஒரு சக்தி வாய்ந்த 6 அடித்தார். இதனால் மைதானத்தில் உற்சாக அலை பரவியது. ஓவரின் கடைசி பந்தில் அவர் ஒரு ஸ்கூப் ஷாட் அடித்து பவுண்டரி அடித்தார். இவ்வாறு ஓவரில் நிறைய ரன்கள் குவித்தார். ஆனால் சிஎஸ்கேவின் வியூகமும் அருமையாக இருந்தது. கேப்டன் விக்கெட்டின் தேவையை உணர்ந்து கலீல் அகமதுவுக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுத்தார். இந்த முடிவு வேலை செய்தது. போட்டியின் 5வது ஓவர் வந்த உடனேயே கலீல் தனது அனுபவத்தை பயன்படுத்தி அணிக்கு முதல் வெற்றியை தேடிக் கொடுத்தார். இருப்பினும் ஓவரின் தொடக்கத்தில் பிரியான்ஷ் ஆர்யா தொடர்ந்து 2 பவுண்டரிகள் அடித்து அழுத்தம் கொடுக்க முயற்சித்தார்.
ஆனால் கலீல் பதிலடியாக 4வது பந்தை ஷார்ட் ஆஃப் லெந்தில் வீசினார். பிரியான்ஷ் புல் ஷாட் அடிக்க முயற்சித்தார். ஆனால் பந்து பேட்டின் மேல் விளிம்பில் பட்டு விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனியின் கைகளுக்கு சென்றது. பஞ்சாபிற்கு முதல் அடி விழுந்தது. பிரியான்ஷ் ஆர்யா 15 பந்துகளில் 23 ரன்கள் எடுத்த வேகமான ஆட்டத்தை ஆடினார். இதில் 4 சிறந்த பவுண்டரிகள் அடங்கும். அவர் அவுட்டான பிறகு 3வது இடத்தில் பேட்டிங் செய்ய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் களமிறங்கினார். அவரிடமிருந்து அனைவரும் பெரிய ஆட்டத்தை எதிர்பார்த்தனர். அவரும் வந்தவுடனேயே லயை பிடித்தார். பவர் பிளேவின் கடைசி பந்தில் பவுண்டரி அடித்து அணியின் ஸ்கோரை 50ஐ தாண்ட வைத்தார். 6 ஓவர்களின் பவர் பிளேயில் பஞ்சாப் அணி 51 ரன்கள் எடுத்தது. அவர்களுக்கு ஒரு அடி விழுந்திருந்தாலும் ரன் வேகம் மற்றும் நம்பிக்கை இன்னும் இருந்தது. போட்டி இப்போது முழுமையாக பரபரப்பான கட்டத்தை அடைந்திருந்தது. பார்ட்னர்ஷிப் மற்றும் திருப்பங்கள். பவர் பிளே முடிந்த உடனேயே 7வது ஓவர் தொடங்கப்பட்டது. பந்து ஆப்கானிஸ்தானின் புத்திசாலித்தனமான சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. நூர் தனது அற்புதமான லைன் மற்றும் லெந்தால் பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்தினார். மெதுவான வேகம், துல்லியமான யார்க்கர் போன்ற லென்த் மற்றும் கவனமான வியூகத்தால் அவர் வெறும் 6 ரன்கள் மட்டுமே செலவழித்தார். அவரது பந்துவீச்சில் அனுபவத்தின் தெளிவு தெரிந்தது. இது பஞ்சாபின் வேகத்தை சற்று குறைத்தது. ஆனால் ஆட்டத்தில் ஒரு கட்டத்தில் நீண்ட நேரம் ஒரே நிலைமை நீடிக்காது. 8வது ஓவர் ரவீந்திர ஜடேஜாவால் வீசப்பட்டது. இங்கிருந்துதான் பஞ்சாப் பேட்ஸ்மேன்கள் ஆட்டத்தை தங்கள் கைகளுக்குள் கொண்டு வந்தனர். பிரப்சிம்ரன் சிங் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் ஜடேஜாவுக்கு எதிராக தாக்குதல் தொடங்கினர். இருவரும் தலா ஒரு பவுண்டரி அடித்து ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தினர். ரன் வேகத்தை மீண்டும் அதிகரித்தனர். இந்த ஓவர் பஞ்சாப் வேகம் எடுப்பதற்கான சமிக்ஞையாக மாறியது. இதற்கு பிறகு 9வது ஓவர் வந்தது. அதை மீண்டும் நூர் அகமது வீசினார். இந்த முறை நூரின் பந்துகளில் பிரப்சிம்ரன் சிங் தனது கைகளை திறந்தார். 3வது பந்தில் பிரப்சிம்ரன் ஒரு அற்புதமான ஸ்வீப் ஷாட் அடித்து பவுண்டரி அடித்தார். பிறகு அடுத்த பந்திலேயே ஒரு அடி முன்னால் வந்து ஒரு நீண்ட 6 அடித்தார். அதுவும் நேராக டவுன் டி கிரவுண்ட். இந்த ஓவரிலிருந்து மொத்தம் 13 ரன்கள் வந்தன. பஞ்சாப் அணி மீண்டும் ஸ்கோர் போர்டுக்கு வேகத்தை கொடுத்தது. பிறகு 10வது ஓவர் வந்தது. பந்துவீச்சை ஷாம்கரன் கவனித்துக் கொண்டார். அவர் இந்த போட்டியில் முதன்முறையாக பந்து வீச வந்தார். முதல் 4 பந்துகளில் அவர் அற்புதமான கட்டுப்பாட்டை காட்டி வெறும் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். இந்த ஓவரும் சிக்கனமாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் 5வது பந்தில் ஸ்ரேயஸ் ஐயர் தேர்ட்மேன் மீது ஒரு அற்புதமான பவுண்டரி அடித்தார். 6வது பந்தில் ஒரு சிங்கிளுடன் ஓவர் முடிந்தது. இந்த ஓவரில் மொத்தம் 7 ரன்கள் வந்தன. முதல் 10 ஓவர்களுக்கு பிறகு பஞ்சாப் அணி வலுவான நிலையில் தெரிந்தது. ஸ்கோர் போர்டில் 88 ரன்கள் பதிவாகியிருந்தன. அணிக்கு 103 ரன்கள் மேலும் எடுக்க இன்னும் 10 ஓவர்கள் இருந்தன. இந்த ஸ்கோரை பார்க்கும்போது போட்டி பரபரப்பின் புதிய உச்சங்களை எட்டத் தொடங்கியது. இரு அணிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி காணப்பட்டது. ஒருபுறம் பேட்ஸ்மேன்கள் அடித்து ஆடினர், மறுபுறம் பவுலர்கள் வியூகங்களை மாற்றிக் கொண்டிருந்தனர். போட்டியின் பரபரப்பு உச்சக்கட்டத்தை அடைந்தது. பஞ்சாப் சார்பில் பிரப்சிம்ரன் சிங் 11வது ஓவரில் மதிஷா பதிரானாவின் பந்தில் மிட் விக்கெட்டுக்கு மேல் ஒரு அற்புதமான 6 அடித்தார். இந்த 6 ரசிகர்களின் கைத்தட்டலில் எதிரொலித்தது. ஆனால் பிரப்சிம்ரன் இத்துடன் நிற்கவில்லை. ஓவரின் கடைசி பந்தில் ஒரு அழகான பவுண்டரி அடித்து தனது அரை சதத்தையும் நிறைவு செய்தார். அவர் வெறும் 31 பந்துகளில் இந்த ஆட்டத்தை ஆடினார். இதில் ஆக்ரோஷம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சரியான கலவையை காட்டினார். 12வது ஓவர் பவுலர்களுக்கு சாதகமாக அமைந்தது. ஷாம்கரன் தனது லைன் மற்றும் லெந்தில் அற்புதமான துல்லியத்தை காட்டினார். அவர் பேட்ஸ்மேன்களை குல்கர் விளையாட வாய்ப்பு கொடுக்கவில்லை. இந்த ஓவரில் இருந்து வெறும் 5 ரன்கள் மட்டுமே வந்தன. இந்த ஓவர் பஞ்சாபின் வேகத்தை சற்று கட்டுப்படுத்த உதவியது. இதற்கு பிறகு 13வது ஓவர் வந்தது. அது டிராமா மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்தது. ஓவரின் 3வது பந்தில் பிரப்சிம்ரன் சிங் தேர்ட் மேன் திசையில் ஒரு ஆபத்தான ஷாட் அடித்தார். அங்கே மதிஷா பதிரானா ஒரு கேட்சை தவறவிட்டார். இது பஞ்சாபிற்கு ஒரு நிம்மதியான வாய்ப்பு, ஆனால் பவுலருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த வாய்ப்புக்கு உப்பு தடவ காத்திருந்தது போல் ஸ்ரேயஸ் ஐயர் அடுத்த பந்திலேயே ஒரு புல் ஷாட் மூலம் பந்தை எல்லைக்கோட்டிற்கு வெளியே அனுப்பி ரசிகர்களை கொண்டாட வைத்தார். எனினும் ஓவரின் கடைசி பந்தில் அதிர்ஷ்டம் மீண்டும் மாறியது. பிரப்சிம்ரன் சிங் மீண்டும் ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயன்றார். நூர் அகமதுவின் பந்தில் தவறிவிட்டார். பந்து நேராக ஃபீல்டர் டிவால்ட் பிரேவிஸின் கைகளில் சென்றது. பஞ்சாபிற்கு 116 ரன்களுக்கு 2வது அடி கிடைத்தது. பிரப்சிம்ரன் 36 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்து வேகமான ஆட்டத்தை ஆடி பெவிலியன் திரும்பினார். 14வது ஓவரில் ஸ்ரேயஸ் ஐயரின் அதிரடி பேட்டிங் காணப்பட்டது. ஷாம்கரனின் பந்துவீச்சில் ஒரு 6 மற்றும் ஒரு பவுண்டரி அடித்து 32 பந்துகளில் தனது அரை சதத்தை நிறைவு செய்தார்.
அவரது இந்த பேட்டிங்கை கண்டு ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். ஆனால் 15வது ஓவரில் பதிரானா பஞ்சாபின் வேகத்திற்கு மற்றும் ஒரு பிரேக் போட்டார். அவர் நிஹால் வடேராவை வெறும் 3 பந்துகளில் 5 ரன்களுக்கு அவுட் செய்தார். வடேரா பாயிண்டில் ஜடேஜாவிடம் ஒரு எளிதான கேட்சை கொடுத்தார். இதற்கு பிறகு களத்திற்கு வந்த ஷஷாங் சிங் பொறுப்பை ஏற்க தயாராக இருந்தார். 15 ஓவர்கள் முடிவில் பஞ்சாபின் ஸ்கோர் 139 ரன்கள். 5 ஓவர்களில் அவர்களுக்கு வெற்றிக்கு 52 ரன்கள் தேவைப்பட்டது. போட்டி பரபரப்பான கட்டத்தை அடைந்திருந்தது. ரசிகர்கள் தங்கள் இருக்கைகளில் இருந்து நகரவில்லை. இப்போது அனைவரின் கண்களும் கடைசி ஓவர்களில் நடக்கவிருக்கும் அதிரடி மீது பதிந்திருந்தது. போட்டியின் திருப்புமுனை மற்றும் முடிவு. போட்டியின் மிகப்பெரிய திருப்புமுனை 16வது ஓவராக அமைந்தது. அதை நூர் அகமது வீசினார். இந்த ஓவரில் விக்கெட் எடுத்து அழுத்தம் கொடுக்க சிஎஸ்கே எதிர்பார்த்தது. ஆனால் ஷஷாங் சிங் வேறொன்றை முடிவு செய்திருந்தார். அவர் ஸ்வீப் ஷாட் ஆடி ஒரு வலுவான 6 அடித்தார். ஓவரில் இருந்து மொத்தம் 11 ரன்கள் எடுத்தார். இங்கிருந்துதான் பஞ்சாபின் நம்பிக்கைகள் வலுவடையத் தொடங்கின. இதற்குப் பிறகு 17வது ஓவர் மதீஷா பதிரானாவால் வீசப்பட்டது. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஓவரில் முழுமையாக ஆட்டத்தை மாற்றிவிட்டார். அவர் தொடர்ந்து 2 பந்துகளில் 2 அற்புதமான சிக்சர்கள் அடித்தார். பிறகு அடுத்த பந்திலேயே பவுண்டரி அடித்து ஓவரில் மொத்தம் 20 ரன்கள் எடுத்தார். இந்த ஒரு ஓவர் போட்டியின் திசையையும் பஞ்சாபின் எண்ணத்தையும் மாற்றிவிட்டது. பஞ்சாப் இப்போது முழுவதுமாக பிரண்ட் ஃபுட்டில் இருந்தது. 18வது ஓவர் பரபரப்பின் உச்சக்கட்டத்தை எட்டியது. பந்து வீச ரவீந்திர ஜடேஜா வந்தார். இந்த ஓவரின் முதல் பந்திலேயே ஷஷாங் ஒரு பவுண்டரி அடித்தார். பிறகு அடுத்த பந்தியிலேயே 6 அடித்தார். 3வது பந்தியில் அவர் மற்றும் ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயற்சித்தார். ஆனால் இந்த முறை பவுண்டரி லைனில் டிவால்ட் பிரவிஸ் நம்ப முடியாத கேட்ஸை பிடித்து அவரை பெவிலியனுக்கு அனுப்பினார். இருப்பினும் ஷஷாங் வெறும் 12 பந்துகளில் 23 ரன்கள் எடுத்து பஞ்சாபை வெற்றி பாதைக்கு மிக அருகில் கொண்டு சென்றிருந்தார். இதற்கு பிறகு ஜோஷ் இங்கிலீஷ் பேட்டிங் செய்ய வந்தார். வந்த உடனேயே ரிவர்ஸ் ஸ்வீப்பில் பவுண்டரி அடித்து தனது நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். இப்போது பஞ்சாபிற்கு கடைசி 2 ஓவர்களில் வெறும் 6 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. 19வது ஓவர் பதிரானாவால் வீசப்பட்டது. அவர் அற்புதமான யார்க்கரில் ஸ்ரேயஸ் ஐயரை கிளீன் போல்ட் செய்தார். இந்த ஓவரில் வெறும் 4 ரன்கள் மட்டுமே வந்தன. ஸ்ரேயஸ் 41 பந்துகளில் 72 ரன்கள் எடுத்த அற்புதமான ஆட்டத்தை ஆடினார். இது பஞ்சாபின் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்தது. கடைசி ஓவரில் பந்து வீசும் பொறுப்பு கலீல் அகமதுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் சிறந்த லைன் மற்றும் லெந்தில் பந்து வீசி போட்டியை 4வது பந்து வரை கொண்டு சென்றார். ஆனால் இறுதியில் பஞ்சாப் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சென்னையை தொடரிலிருந்து வெளியேற்றியது. தாங்கள் பிளே ஆஃப் பந்தயத்தில் வலுவாக முதல் 2 இடங்களுக்கு சென்றனர். முடிவுரை. இப்போது கேள்வி என்னவென்றால், பஞ்சாபின் இந்த அற்புதமான வெற்றியின் மிகப்பெரிய ஹீரோ உங்கள் பார்வையில் யார்? உங்கள் கருத்தை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவியுங்கள்.